டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்காக ஒவ்வொரு மெடிக்கல் ஷாப்பாக ஏறி இறங்கிட்டு இருக்க ஆளாங்க. சொல்யூஷன் மெடிக்கல் ஷாப்பில் இல்லைங்க, நம்ம வீட்டு கிச்சன்லேயே இருக்குது. சக்கரை அளவை குறைக்கிறதுக்கு நம்ம வீட்டு கிச்சன்லேயே இருக்க ஒரு சூப்பர் ஹீரோ வெந்தயம். வெந்தயத்தில் சால்யூபிள் ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்குது. அது உங்கள் பிளட் அதிகமான சுகரை அப்சர்வ் பண்ணுறதை தடுக்குது. வெந்தயம் இன்சுலின் சுரப்பை தூண்டும். இதை தூண்டுறது மூலமாக நம்மளோட செல்களுக்கு சீக்கிரமாக சர்க்கரையை கொண்டு போய் சேர்த்திடும். நம்ம பிளட்ல அதிக நேரம் சுகர் லெவல் இல்லாமல் பார்த்துக்கும். நைட்டு 1 ஸ்பூன் வெந்தயத்தை நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் முதல் வேலையாக அதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட சுகர் கண்ட்ரோல்லே இருக்கும். எல்லாரும் பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா அதிகமான வெந்தயத்தை இனிஷியலாகவே எடுத்துக்கிறது. வெந்தயம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி நிறைய குடிக்காம இருக்கு. இந்த தப்பு நீங்க பண்ணாம கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல ஒரு 30 டேஸ் வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட டயபெட்டிக் லெவல்ல நிறைய சேஞ்சஸை நீங்க அப்சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி சிம்பிளான டிப்ஸ் மூலமா நீங்களும் சுகரை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க. சுகரை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க.